சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் அதிகாரங்கள் பறிப்பா? வெளியான தகவலால் அதிமுகவில் பரபரப்பு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீறி பல மூத்த நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் பிற கட்சிகளிலும் பன்னீர்செல்வத்திற்கும் ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைமை மிக மோசமாக மாறிவிட்டது. இதற்கு எடப்பாடி தான் காரணம். ஒன்று, அவரை அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து மாற்றுங்கள், அவரது அதிகாரத்தை பறியுங்கள் என்பதற்கேற்ப அதிமுகவின் தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி சிறந்த பொதுச் செயலாளர் என்றால் அவர் பொறுப்பேற்றதிலிருந்து எதற்காக இன்று வரை வெற்றியடைய முடியவில்லை? அவரது ஈகோ, அவரது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு மட்டும்தான் செயல்படுகிறாரே தவிர அதிமுகவின் தொண்டர்கள் அனைவரும் ஒரே குடும்பம் என்பது போல் அவரால் செயல்பட முடியவில்லை. ஓபிஎஸ் மன்னிப்பு கேட்டபோதும் கூட அதிமுகவில் எந்த ஒரு பதவியும் எனக்கு தேவையில்லை, வெற்றிக்காக நான் உழைத்திட தயாராக இருக்கிறேன் என்று முன்வந்த போதும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக ஓபிஎஸ் அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் கட்சிக்கு வர வேண்டாம் என்பதையும் தெரிவித்துவிட்டார். இதனால் பன்னீர்செல்வமும் புதிய கட்சியை பதிவு செய்து செப்டம்பர் மாதத்தில் மாநாடு நடத்தவும் திட்டமிட்டுள்ளார். பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதிகளவு ஆதரவுகளும் தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது அதிகாரத்தை பறியுங்கள், அவர் தலைமை பொறுப்பிற்கு தகுதியானவர் கிடையாது, அவரது அதிகாரத்தை முழுமையாக பறித்துவிடுங்கள், அப்பொழுதுதான் அதிமுக வெற்றியடையும், இல்லை என்றால் தோல்வியை மட்டும்தான் அதிமுக தொடர்ச்சியாக பெற்று வரும் என்ற குற்றச்சாட்டுகளையும் அதிமுகவின் தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் முன்வைத்து வருகிறார்கள். ஒன்று, ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணைவதற்கு எடப்பாடி மறுப்பு தெரிவிக்க கூடாது, இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியின் பதவியும் அதிகாரத்தையும் பறியுங்கள் என்பதற்கேற்ப குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவது சரியா? எடப்பாடி சிறந்த ஆளுமை என்றால் அவரால் எதற்காக வெற்றியடைய முடியவில்லை? மேலும் அதிமுகவின் நிலைமையே தற்பொழுது மிகவும் மோசமான நிலைமைக்கு மாற்றி கொண்டு வருகிறார் எடப்பாடி என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் மீண்டும் வருவதை எடப்பாடி மறுப்பது அவரது பதவி பறிபோகிவிடும் என்ற அச்சமா, அல்லது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி சிறந்த ஆளுமை, அவரை 2026 வெற்றியடைவார், அவரது அதிகாரத்தை பறிக்க வேண்டாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.